Hi, good evening. Welcome to another episode of PR Cricket Chat. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் பண்ணிட்டோம் ப்ரிவ்யூ, ஆர்சிபி பண்ணியாச்சு. நேற்று 7 டீம் ப்ரிவ்யூ பண்ணோம். வித் ஒரு டீமுக்கும் ஒரு ஸ்பெஷல் பிளேயராக இருப்பாங்க, இம்பேக்ட் பிளேயராக இருப்பாங்க இந்த ஐபிஎல்லன்னு. இன்னைக்கு ஃபைனல் ப்ரிவ்யூ ஆஃப் ஐபிஎல் 2024 சென்னை சூப்பர் கிங்ஸ். நம்ம தலா தோனி அண்ட் கேங் இன்னொரு வாட்டி இறங்க போகிறாங்க களத்தில் 22 அன்னைக்கு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம்? நிறைய பேர் சொல்கிறாங்க போன வருஷத்தை விட ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு. பேட்டிங் வைஸ் ஓகே, 6 வரைக்கும் பேட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் தேர் இஸ் அ ட்ராப் ஆஃப். ஏன்னா ஜடேஜா என்றைக்குமே ஒரு பெரிய ஹிட்டர் கிடையாது. ஸோ ஜடேஜா 6, தோனி 7, அதுக்கப்புறம் தீபக் சஹார் 8, ஷார்துல் தாக்கூர் 9 அண்ட் bowlers மேபி பத்திரனா அண்ட் தீக்ஷனா. பத்திரனா வேறு ஃபிட்டாக இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்னை இஸ் அ டாப் ஹெவி பேட்டிங் டீம். விக்கெட் விழுதுன்னா ஆர் டுவர்ட்ஸ் தி எண்ட் டெத்தில் யார் அடிப்பாங்க? இங்கே தான் சமீர் ரிஸ்வி அவர் இம்பேக்ட் பிளேயராக வந்தாருன்னா ஹியூஜ் இம்பேக்ட் இருக்க போகுது ஃப்ரம் சமீர் ரிஸ்வின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மாதிரி யார் மேலேயும் அனாவசியமாக செலவழிக்க மாட்டாங்க. 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க சமீர் ரிஸ்வியை. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி பெரிய ஸ்கோர்ஸும் அடிச்சிருக்காரு டொமெஸ்டிக்கில். ஸோ பார்க்கணும் சமீர் ரிஸ்வி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு. எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது சமீர் ரிஸ்வி மேலே. இன்னொன்று எனக்கு என்ன புரியலன்னா, எதுக்கு தீக்ஷனாவை விளையாடுறாங்க வென் மிச்சல் சாண்டன் இஸ் தேர்? பட் தீக்ஷனா தான் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு போன வருஷம். ஸோ 100% அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். அகெயின் சிஎஸ்கே வில் மேக் த பிளே ஆஃப்ஸ். ஏன்னா 7 மேட்ச் சென்னையில் இருக்குது. தோனி கேல்குலேஷன் ரொம்ப சிம்பிள். சென்னையில் 6 மேட்ச் ஜெயிச்சு வெளியில் 3 மேட்ச் ஜெயிச்சா கூட தேர் இந்த பிளே ஆஃப்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் பேட்டிங் கொஞ்சம் டாப் ஹெவிங்க. அண்ட் யூனோ 15 ஓவர்ஸில் 4 விக்கெட்ஸ் 5 விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா லாஸ்ட் 5 ஓவர்ஸை யார் வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க? ஏன்னா ஒரு ஆண்ட்ரே ரசல்லோ, ஒரு ஷிம்ரான் ஹெட்மாயரோ, ஒரு மிச்சல் மார்ஷ், மார்க்கஸ் சாய்னஸ், கிளென் மேக்ஸ்வெல், அந்த மாதிரி ஹிட்டர்ஸ் இல்லை சென்னையில் டெத் ஓவர்ஸில். அது ஒன்று தான் எனக்கு என்னமோ ஒரு வீக்னஸ் மாதிரி தெரியுது. ஸ்ட்ரென்த் ஆஃப்கோர்ஸ் கேப்டன் இஸ் தேர். 2008 சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன், 2024 சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன். பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் தோனி தான். அண்ட் இன்னொன்று என்னென்னா, சென்னை வந்து பேனிக் பண்ண போகிறதில்ல. 3 மேட்ச் தோற்றாலும் 4 மேட்ச் தோற்றாலும் தே நோ 14 மேட்ச் இருக்குது, லாங் சீசன். எப்படி நம்ம காம்படிஷனுக்குள்ளே வரலான்னு பேனிக் பண்ண மாட்டாங்க. ஹோல்சேல் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க சன்ரைசர்ஸ் மாதிரிலாம். ஸோ எந்த பிளேயர்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் சக்சீட் ஆகிறதுக்கு. பட் எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் தட் தேர் பிட் லைட் அப்படின்னு, எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங். அண்ட் ஃபாரின் பேசர் கிடையாது. பத்திரனா இஸ் அவுட் டில் மே. ஸோ அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸ் ஆஃப் த சீசன் பத்திரனா இல்லை. அதுக்குள்ளே 10 கேம் 12 கேம் கூட முடியலாம். ஸோ பத்திரனா இஸ் நாட் தேர். எப்படி இவங்க அதை கோப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். பட் டெஃபினெட்லி பிளே ஆஃப்ஸ் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தெரியல. அஃப்கோர்ஸ் எல்லோரும் சொல்லலாம் லாஸ்ட் இயர் இதை விட ஒரு வீக்கர் டீம் வச்சு ஜெயிச்சாங்கன்னு. பட் பொறுத்திருந்து பார்க்கணும். மை ப்ரெடிக்ஷன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேக் த செமிஃபைனல்ஸ். அதுக்கப்புறம் தெரியல என்ன ஆக போகிறதுன்னு. பட் த ஸ்ட்ரென்த் அஃப்கோர்ஸ் இஸ் த கேப்டன், காம்னஸ், கம்போஷர், தேர் நாட் கோன் பேனிக். வீக்னஸ் அந்த இந்தியன் போலிங், தாக்கூர் ஆகட்டும், சஹார் ஆகட்டும், இவங்க தான் ஸ்லாகில் போடணும். லேக் ஆஃப் அ ஃபாரின் பேஸ் போலர், லேக் ஆஃப் அ பிக் ஹிட்டர், டொமெஸ்டிக் ஆஃப் ஆர் இன்டர்நேஷ்னல் ஒரு பிக் ஹிட்டரோட ஆப்சன்ஸ் டெஃபினட்டாக இருக்குது டீமில். ஸோ அதுதான் தட் இஸ் ஹவ் சென்னை சூப்பர் கிங்ஸ் லுக். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அனதர் எபிசோட் ஆஃப் PR கிரிக்கெட் சேட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஃபேமிலிக்கு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த IPL சீசனில். Summer of cricket is here. Thank you very much.